श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। श्रीरुंडुदो पुलितिरुवेंकटमुடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அத்யத்புதமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை அவனுடைய திருவருளாலே நாம் அனுபவிச்சுருக்கோம். பாகவதாளுக்கு 55 ஸ்லோகங்கள் பிராப்தம் நேற்றைய பர்யந்தம். அந்த 55வது ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட விஷயமானது இந்த திருவேங்கடமுடையானின் தயையே அந்த இவள் தேவலோகத்தில் உள்ள கங்கையின் சிறப்பினை வகிக்கின்றாய்னு சொன்னார் சுவாமி தேசிகன். வேத பிரதிபாத்தியாகவும் உள்ளால் சமஸ்த லோகங்களுக்கும் சமிருத்தியை உண்டு பண்ணுவளாகவும் இந்த தயாதேவி இருக்காள்னு சாதிச்சார். அவருடைய திருவடியை ஆசிரியிச்சவாளுக்கு அவர்கள் கோரின பலன்களையும் அனுகிரகம் பண்ணி அவர்களுடைய பாபங்களாகிய கரைகளை தன்னுடைய ரொம்ப வேகமான பாய்ந்து வருகின்ற கருணை என்ற வெள்ளத்தாலே தடைத்தெறிந்து அந்த தாபத்திரயத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கின்றதான ஜீவாத்மாக்களுடைய அந்த தாபங்களை எல்லாம் வெப்பத்தை எல்லாம் தணித்து அனுகிரகம் பண்றா. கங்கைக்கு சாமியமாக சொல்லப்பட்டதாலே கங்கையிலே அன்னம் மத்சம் கூர்மம் இத்தியாதி விஷயங்கள் நிறைந்திருப்பது போல இவருடைய சிறப்பும் நிறைந்திருக்கு அப்படின்னு அநேக விதமான அவதாரங்களை இவள் எடுக்கிறாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த விபுத சரிச்சியம் விஷகிரீச்ச தயே வகசி நீ வகிக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். நமக்கெல்லாம் ஒரு தேவநதியின் சிறப்பை இந்த தயாதேவி வகிக்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் அத்யத்புதமாக அந்த 55வது ஸ்லோகத்தில் நமக்கெல்லாம் காட்டி போந்தார். அடுத்ததான ஸ்லோகம் 56வது ஸ்லோகம். ஜகதிமிதம் பசாத் பதிதராது தயே தரளா பலடியமோஜ்ஜிதா பவதி சந்தனபாய புனः त्वमिग निरङ्कुश प्रसगदिदादि विभूतिमती विदरसि देहिनां निरवतिं विषशैलनिधिं அப்படின்னு சொல்கிறார். त्वमिग निरङ्कुश प्रसगदानि விபூதிமதி அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாக்கா இந்த தட்டுத்தடங்கள் இல்லாததான ஒரு சக்தி முதலைய பெருமகளை உடையவளாய் தேகினாம் இந்த பிராணிகளுக்கு இந்த தயாதேவி என்ன பண்ணுறா, நிரவதியும் எல்லையில்லாததான அந்த விஷசைல நிதி திருவேங்கடமன் நிதியை விதரசி அனுகிரகிக்கின்றாய் அப்படின்னு கடைசி 2 விரலை சாதிச்ச. தற்பூர்வம் என்ன சொன்ன அப்படின்னாக்கா இந்த உலகிலே தயை என்பதை விஷயத்தை அனுகிரகிப்போர் பலர் உண்டு லோகத்தில். ஆனால் அவளுடைய தயையெல்லாம் ரொம்ப அல்பம் அஸ்திரம் கேவலமானது, ரொம்ப சாதாரணமானதான ஒரு தயை அவளுது. அந்த தயையெல்லாம் ஒரு அல்பமான பலத்தையே அழிக்கக்கூடியதுன்னு சொன்னார். அந்த தயை எப்படி இருக்குன்னா சாஸ்வதமான தயையா அப்படின்னு நாம் பிரश्னம் பண்ணாக்கா இல்லை, நிலையற்றது அப்படின்னு சொன்னார். நிலையற்றதான ஒரு பலத்தை அளிக்கக்கூடியது. மறுபடியும் புனக
இந்த சம்சார தாபத்தையே அழிக்க வல்லதாக அது இருக்கு. ஆனால் ஏ தயாதேவியே, திருவேங்கடத்தானின் சகியே, உன்னுடைய தயையானது எப்படி இருக்குன்னு நாம் கேட்டுண்டாக்கா, தட்டுத்தரங்களில்லாமல் செய்கின்ற சக்தியாகிய பெருமைகளையெல்லாம் உன்னகடத்தை அடக்கியதான விஷயத்தை உடையது. அப்படி அந்த ஏழுமலையான் என்கிறதான அளவிறந்த சிறந்த நிதியை அனைவருக்கும் ஹே தயாதேவியே நீ பரம கிருபையோடே அனுகிரகிக்கின்றாய் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய இந்த ஸ்லோகத்துக்கு பொழிப்புரையா பெரிவா நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. இப்போ விஸ்தாரமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த சீனிவாசனுடைய தயை தஞ்சம் புகும் இப்படிப்பட்ட இந்த பதிகத்திலே தயையை தவிர வேறு கதி இல்லை இந்த ஜீவாத்மாக்களுக்கு. வேறு புகழில்லாபடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே சுவாமி நம்மாழ்வா சாதித்தபடி இந்த தயைக்கு இந்த சரணாகதியின் அங்கமானதாக அனன்ய கதித்வம், நீயே சரண், உன்னை தவிர வேறு சரண் புகுவதற்கு எனக்கு எந்த திருவடியும் இல்லை, நீயே கதி அப்படின்றது அனன்ய கதித்துவத்தை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு சாதிக்கிறார். ஏன் அனன்ய கதித்துவத்தை சாதிக்கிறார் அப்படின்னா, வேறு யாரிடமான் நாம் சென்றால் அவா செய்கின்றதான அந்த ஒரு தயையான அனுகிரகமானது ரொம்ப அல்பமாக இருக்குது, அஸ்திரமாக இருக்குது, ஸ்திரம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறார். பெரிய பலனை அளிக்கக்கூடியதான தயையாக இதர தேவதைகள் அளிக்கக்கூடியதான பலங்கள் இல்லைன்னு சொன்ன நமக்கு ஒரு அல்பமான பலனையே அளிக்கும் ஒரு தயையாக அது இருக்குது. ஆனால் நீ ஸ்திரமான பலனை அளிக்கக்கூடியதான தயையாக இருக்கு, உன்னுடைய பெருமையானது அவளுக்கு உண்டோன்னு சங்க பண்ணிக்கிறார். உன்னுடைய தகுதியானது அவளுக்கு இல்லை அப்படின்னு அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவ அனுகிரகம் பண்ணுறா. ஆனால் அந்த அனுகிரகமானது நீடிச்சு நிற்கலை. ஆனால் உன்னுடைய அனுகிரகமானது எல்லையில்லாத நிலத்திலே போய் நின்று எக்காலமும் அதனுடைய அந்த அதாவது அதனுடைய வாத்சல்யமானது இருக்குன்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அவளே இதர மனுஷாலே நிலை இல்லாத போது அவளோட அளிக்கும் பலன் மட்டும் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறார். அதான் சுவாமி தேசிகன் பரமபங்கத்தை ஒரு விஷயம் சாதிக்கும்போது, கும்பிடுவார் ஆரென்று தேடுகின்றார், குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார், தம்படியை தமக்குரைத்து படுவிக்கின்றார், தமக்கினிமேல் வீடென்று சாதிக்கின்றார்னா, என்னை 10 பேர் இருந்து செவிக்க மாட்டானா, நான் உனக்கு எல்லாம் தரேன்னு சொல்லிட்டு அஸ்திரமான பலங்களை அவள் கொடுக்க, எனக்கு நான் என்னால் இது சாதிக்க முடியும், என்னால் இதை சாதித்து தர முடியும்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கின்ற சன்னியாசிகள் குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார், தம்படியை தமக்குரைத்து படுவிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சுவாமி எனக்கு மோட்சம் கொடுன்னாக்கா தமக்கு இனிமேல் வீடு என்று சாதிக்கின்றார். எனக்கு இனிமேல் தான் மோட்சம்னா, அடப்பாவி ஒன்னால் மோட்சம் கொடு, நீனே இப்போ தான் போக போறியா, ஒன்னால் எனக்கு எதுவும் அனுகிரகம் பண்ண முடியாதேன்னு சொல்லிட்டு சொன்னார். தமக்கினிமேல் வீடென்று சாதிக்கின்றார், தம்புடவை உடல் குறித்து நடிதன்கின்றார், சந்ததிக்கு தவம் பலிக்கத்தான் போகின்றார்னு சொன்னார். பின்னாடி வரவாளுக்கு கிடைக்கும், உனக்கு இல்லை அப்படின்னா, எனக்கு இந்த ஜீவனை ரட்சிப்பதற்குண்டான தகுதியானது உனக்கு இல்லைன்னு நீயே சொல்கிறியாப்பா, நான் உன்னை வந்து சேவிச்சினேன்னா. அதை போல தான் இதர மனுஷால் கொடுக்கக்கூடியதான அந்த தயையினுடைய சொரூபமானது இருக்குது. ஆனால் திருவேங்கடத்தானுடைய தயன்ற கருணாமூர்த்தியே, ஹே தயாதேவியே, உன்னுடைய தயையானது எல்லையற்றதான விஷயத்தை நமக்கு கொடுக்கறது, ஸ்திரமான பலங்களை கொடுக்கறது, ஸ்திரமான இடத்தை நமக்கு கொடுக்குறது அப்படின்னார். இதர மனுஷால் கொடுத்து எப்படி இருக்குன்னா அப்படின்னா, முதலாய நல்லான் அருள் அல்லால் நாமநீர் வையகத்து பல்லார் அருளும் பழுதுன்னு ஆழ்வா சாதிச்சார். மற்ற எல்லாம் கொடுக்கறதெல்லாம் பழுது போச்சாவ அனுகிரகம். உன்னுடைய முதலாய நல்லான், எவன் முதலானவன் திருவேங்கடத்தான் சொன்னான், அவனுடைய அருளல்லால் நாமநீர் வையகம், இந்த வையகத்திலே அவன் கொடுக்கக்கூடியதான அனுகிரகம், அவனுக்கு தய என்ற குணத்தாலே நமக்கு வருகின்றதான அனுகிரகம், இதுதான் ஸ்திரமாயிருக்கு, மற்ற எதுவும் ஸ்திரம் இல்லைன்னு நீங்கள் நமக்கு காட்டுறார் தேசிகன். இந்த காட்டுறார். இப்படி அவளுடைய தயை எந்த பலனை அளிக்கும் என்ற உறுதியும் இல்லை, எந்த சங்கல்பமும் இல்லை. அதாவது சிலருடைய தயையானது, சிலருடைய அனுகிரகமானது என்ன, சில பிறகு
கொஞ்ச காலம் கழித்து திருப்பு புனகா தாபத்தையே அது அளிக்கும். திருப்பி இங்கு ஜென்மாவை எடுத்து மறுபடியும் கஷ்டப்பட்டு இருக்கணும். இவ்வாறு அவள் எடுக்கக்கூட தயானது எந்த பலனும் இல்லாமல் போகிறதுன்னு சொல்லி, ஆனால் ஹே தயாதேவியே, நீ ரொம்ப பெருமை வாய்ந்தவள், அளவிறந்த புகழை பெற்றவளாயிருக்கே, உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதம்மான்னு சொல்கிறார். அதனால் நீ அளவிறந்த நிதியை, இந்த திருவேங்கடத்தான் என்னை பெரிய மகாநிதியை இங்கே அனைவரும் சகல ஜீவாத்மாக்களும் அனுபவிக்கும்படியாக நீ எங்களுக்கு அனுகிரகிக்கின்றான்னு சொன்னார். உன்னை தவிர வேறு யாராலும் வேறு தயையை நான் நாடுவது இல்லை என்பதையும் சுவாமி தேசிகன் விதரசி தேகினாம் நிரவதிம் விஷசைல நிதிம்னு சாதிச்சார். நான் பந்தா அயனாய வித்யதே அப்படின்னு வேதம் சொல்கிறது. என்றவாறு இந்த தயையின்றி மோட்சம் அடைய நம்மளால் இயலாது. அதனால் தயனுடைய காரியம் மிக முக்கியம். அதுவும் திருவேங்கடத்தான் தயை என்ற அந்த பிராட்டினுடைய அனுகிரகம் முக்கியம். இதர தயைகளெல்லாம் அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி லௌகீக பலன்களை தவிர வேறு விஷயத்தை அவர்களாலே நமக்கு அணிக்க முடியாது. அப்படிப்பட்ட பலன்களும் ரொம்ப சீக்கிரத்தில் அழிஞ்சு போயிடும், நசிந்து போயிடும். ஆனால் ஹே தயாதேவியே, உன்னுடைய பரமானுகிரகமானது, உன்னுடைய தயை என்ற காருண்யமானது ஸ்திரமாகவும் பெருவீட்டை நமக்கு அளிக்கக்கூடியதாகவும் விஷசைல கிரிநாத நிதிம், அந்த விஷசைலத்தை அந்த கிரியில் இருக்கக்கூடிய நாதநாட திருவேங்கடத்தானையே நமக்கு நிதியாக அளிக்கக்கூடியதான பரம கருணையாக உன்னுடைய தயை இருக்கம்மா அப்படின்னு இந்த 56வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதித்து தலை கட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.